இப்போ நீங்க பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொல்றீங்களா? சட்டம் அதனுடைய கடமையை செய்து அவ்வளவுதான். இப்போ இந்த வழக்கில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தன்னை வந்து தற்காத்துக்கிறதுக்காக தான் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரே தவிர்த்து இதை திட்டமிட்டு செஞ்சது கிடையாது. இதுக்கு எதுக்கு குண்டர் சட்டம் அப்படின்ற கேள்வி எழும்புது இல்லையா? இந்த காக்கா உட்கார பணம்பழம் விழுந்ததாகத்தான் மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் ரெண்டுமே தலித் இயக்கம், விசிகாவும் தலித் இயக்கம், ஏர்போர்ட் மூர்த்தியும் ஒரு தலித் இயக்கம். இரண்டு பேருக்குமான முரண்பாடுகள் முற்ற விடக்கூடாது. இந்த சாதி தான், சாதி கொடூரமான சாதி தான். பெரியார போய் சாதிக்குள்ள எவனாவது ஒடுக்குறான்னா பழைய செருப்பு பிஞ்சு போயிடும். அதை பழைய செருப்பு பிஞ்சு போயிடும். திருமாவளவனுக்கு ஏர்போர்ட் மூர்த்திக்கும் சண்டை கிடையாது, கருத்துக்களுக்கு தான் சண்டை, கொள்கைகளுக்கு தான் சண்டை. நீ RSS ஆதரிக்கிற, அதுதான் ஒரு ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு தலித்துக்கான அடையாளம். இப்போ தலித்து தலைவர்கள் தான் சரியான ஒரு அமைப்பு ரீதியாக திரட்டக்கூடிய சக்திகள் இன்னைக்கு தலித்துக்களுக்கு தான் அடிப்படையாக இருக்கு. குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அரசியல் கைதிகளை வந்து குண்டர் சட்டம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் சில விதிமுறைகள்லாம் வச்சிருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலை பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? இது முழுக்க அரசியல் பழிவாங்கல் தான். எப்படி சொல்றீங்க? நீங்க அரசு வழக்கறிஞர்களும் தலைமைச் செயலாளர்கள், உள்துறை செயலாளர்கள், இன்னும் சொல்லப்போனால் அரசு குற்றவியல் தலைமை வழக்கறிஞர்கள், இவர்கள் புறமே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களுடைய விருப்பத்தின் பேரில் ஆளுங்கட்சியினுடைய அனுதாபிகள் தான் இந்த பதவிக்கு வருவாங்க. அப்போ இந்த அரசியல் பழிவாங்குதல், தனக்கு எதிரான கருத்துடையவர்கள், தனக்கு பிடிக்காதவர்கள், தனக்கு வேண்டியவர்களுக்கு பிடிக்காதவர்கள், இப்படி பல பேரை குண்டர் சட்டத்தில் அடைப்பது வாடிக்கை. அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, நீதிமன்றம் அவர்களை பலமுறை விடுதலை செஞ்சிருக்கு. உதாரணத்திற்கு பழனி பாபான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த முஸ்லீம் தலைவர்களில் நீங்கள் காயிதே மில்லத்துக்கு பிறகு அந்த சமூகத்துக்கு வந்த ஒரு பெரிய ரட்சகன். நீங்கள் பல முறை அவர் மேல் குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டது. அப்போது அவர் நீதிபதிகிட்ட கேட்குறார், ஐயா என் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கு, மாவட்ட ஆட்சியாளருக்கு உள்துறையிலிருந்து அவருக்கு அனுப்பப்பட்டு அவர் 24 மணி நேரத்தில் என் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்கார். ஆனால் என் மீது கூறப்பட்ட குற்றச்சாட்டுகளை குறைந்தது 1700 பக்கம். இந்த 1700 பக்கத்தை அவர் 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் சாப்பிட்ருப்பார், தூங்கி இருப்பார். 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம், 8 மணி நேரம் பணி. ஓய்வு 8 மணி நேரம், உறக்கம், பணி. அப்போ 3-8 பிரிச்சிருக்காங்க. உலகத்திற்குரிய எல்லா அரசு இயந்திரமாக இருந்தாலும் சரி, லேபராக இருந்தாலும் சரி. அப்போ 24 மணி நேரத்தில் எப்படி பார்த்தாலும் 8 மணி நேரம் தூங்கியிருப்பார், 8 மணி நேரம் ஓய்வு எடுத்திருப்பார், 8 மணி நேரம் பணி செஞ்சிருப்பார் ஒரு கலெக்டர். இந்த 8 மணி நேரத்தில் 1700 பக்கங்களை படித்து என் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை நியாயப்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய எஸ்பிகிட்ட கேட்டு இப்படி எப்படி அது சாத்தியமானு கேட்டோன்னையும் உயர் நீதிமன்றம் இன்னைக்கு அனைத்து மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கு. கடைசி நம்பிக்கை, முதல் நம்பிக்கைலாம் இல்லை, கடைசி. பல பல வழக்குகளில் நீதிமன்றம் நேரடியாக கூப்பிட்டு சூமோட்டாவா இந்த வழக்கு போட்டிருக்காங்க. பல வழக்குகள் சாதாரண எஃப்ஐஆர் போட மாட்டான் லோக்கல் ஸ்டேஷனில், பல முறை அலைவான். ஹைகோர்ட்டில் வந்து எஃப்ஐஆர் போட சொல்லி டைரக்ஷன் கேட்பான். போலீஸ்கார வேலை செஞ்சால் கோர்ட்டுக்கு வேலையே இல்லை.
ஆனால் நீதிமன்றம் பல வழக்குகளில் தானாக வெளியே வந்து காவல்துறை செய்யல, காவல்துறை வைத்திருக்கிற ஆளுங்கட்சி செய்யல, இப்படியெல்லாம். அப்போ அந்த வழக்கு பழனி பாபாவுக்கு உடனடியாக தள்ளுபடி பண்ணப்பட்டது. குண்டர் சட்டம்னா 6 மாதம் பெயிலே கிடையாது. இவர் உயர்நீதிமன்றத்தில் கேட்ட இந்த கேள்விக்கு உயர்நீதிமன்றம் விடை சொல்ல முடியல. 24 மணி நேரத்தை கலெக்டர் படிக்காம கேள்வி போட்டார். யார் சொன்னது? அன்றைய ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம். இல்லைன்னா கலெக்டர் அங்கே உட்காந்து திருடிட்டு திருட முடியாது. ஒரு கலெக்டர் மாதம் கேட்காமே 1 கோடி ரூபாய் வீட்டுக்கு வரும். ஒரு எஸ்பிக்கு 50 லட்சம் ரூபாய் வீட்டுக்கு வரும். மணல், குவாரி, சவுடு மண், இப்படி எல்லாம் குவாரி கையெழுத்து. அப்ப இப்ப இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடைய அழுத்தத்தினாலதான் குண்டர் சட்டம் வந்து பாய்ந்திருக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இத பத்தி உங்களோட கருத்தையா? சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். இப்போ நீங்க பண்ணது கரெக்ட் அப்படின்னு சொல்றீங்களா? சட்டம் அதனுடைய கடமையை செய்து, அவ்வளவுதான். இப்போ இந்த வழக்குல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து தன்னை வந்து தற்காத்துக்கிறதுக்காக தான் சில விஷயங்கள் பண்ணியிருக்காரே தவிர்த்து இதை திட்டமிட்டு செஞ்சது கிடையாது. இதுக்கு எதுக்கு குண்டர் சட்டம் அப்படின்ற கேள்வி எழும்புது இல்லையா? இல்லை, குண்டர் சட்டம் இந்த கேஸுக்காக எடுத்ததாக சொல்லலை. பல வழக்குகள் இருக்கு. பல வழக்குகளை காட்டி அதன் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. இந்த சட்டத்துக்காகலாம் குண்டர் இது வந்து போடலை அப்படின்னு சொல்றாரு இவர். இல்லைம்மா, அவர் மீது பல வழக்கு இருந்தால் சட்டம் கடமையை செய்ய வேண்டும், அது யாரும் தடுக்கலை. ஆனால் இந்த காக்கா உட்கார பணம்பழம் விழுந்ததாகத்தான் மக்கள் நினைக்கிறாங்க. நீங்கள் 2 தலித் இயக்கம், விசிகாவும் தலித் இயக்கம், ஏர்போர்ட் மூர்த்தியும் ஒரு தலித் இயக்கம். 2 பேருக்குமான முரண்பாடுகள் முற்ற விடக்கூடாது. இது ஆரம்பத்திலேயே இந்த முரண்பாடுகளை நீங்கள் அது யாராவது ஒருவர் அதை சமரசம் செய்து கொண்டு பின்வாங்கியிருக்கணும். ஏன்னா இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் ஒரு ஆதிக்க சாதிகளால் தொடர்ந்து குடிசை கொளுத்தப்படுகிறது. நீங்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குடிசை இன்னைக்கு வரைக்கும் கொளுத்தப்படுது. அதுக்கு எந்த விதமான தீர்வும் இல்லை. எனக்கு அரவக்குறிச்சியிலேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு ஃபோன் பண்ணார். என்னன்னா, எங்கள் ஒரு 500 குடும்பம் இருக்கு ஐயா, நாங்கள் அருந்ததியர் சமூக காலனி. இந்த காலனி ஒட்டி பஸ் ஸ்டாப்பில் 5 வருஷமாக பேருந்து நிறுத்தத்திற்கான இடம் ஒதுக்கப்பட்டு பேரூராட்சியிலேருந்து நிதியும் ஒதுக்கப்பட்டது. எதுக்கு? அந்த நிழல் குடை ஒரு பஸ் ஸ்டாப் கட்டுவாங்கல்ல, அங்கே 5 வருடம் கட்டவே இல்லை. ஏன்னு கேட்டால் ஆதிக்க சாதியை தடுத்துட்டான். ஏன் தடுத்துருக்காங்கன்னா, நம்ம வடக்க தெற்க போவோம் வருவோம் போவோம், அங்கே உட்கார்ந்து இருப்பானு, இந்த பயலுக்கு எந்திரிக்க மாட்டானு. எப்படி? பஸ் ஸ்டாப்பில் அருந்ததியர் சமூகம், பறையர் சமூகம் என்ன பண்ணுவான்? ஆம்பளை பொம்பளை உட்கார்ந்துருப்பான். பஸ் ஸ்டாப்லேயே என்ன பண்ணுவான்? தரையில் உட்கார்ந்துருப்பான். பஸ் ஸ்டாப் கட்டினா என்ன இருக்கும்? எங்க இருக்கும்னு கேக்குறீங்க? பஸ் ஸ்டாப் கட்டினா அந்த பஸ் ஸ்டாப்ல என்ன இருக்குன்னா திண்டு கட்டிடுவான் உட்கார்றதுக்கு. நிழல் குடை இருக்கும். நிழல் குடையில ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டு எல்லாரும் உட்காந்துக்கலாம். ஒரு 10 பேர் இப்படி, ஒரு 10 பேர் இப்படி, ஒரு 10 20 30 பேர் உட்காந்துக்கலாம். அது கட்டளைனா தரையில் உட்காந்துருப்பான், வெயிலில் உட்காந்துருப்பான். ஆதிக்க சாதி போகும்போது சாமியே கும்பிடுற சாமிக்குவான். எங்கே உட்காந்து? தரையில் உட்காந்து. இந்த பஸ் ஸ்டாப் கட்டிட்டா எங்கே உட்காந்துருப்பான்? மேலே உட்காந்துருப்பான். இந்த பயல்களுக்கு மேலே உட்காந்து நம்ம போகும்போது எந்திரிக்க மாட்டான், போகும்போது திரும்பிக்குவான். இதற்காக அந்த நிழல் குடை இன்னும் கட்டப்படவில்லை. எந்த ஊர், என்ன பேரு, எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். அப்போ இந்த அளவுக்கு இன்னும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கான நீதியே கிடைக்கவில்லை. நீதியே காரணம் எதனால நீங்க சொல்றீங்க? இந்த சாதி தான். சாதி கொடூரமான சாதி தான். நீங்க சுர்ஜித் ஏன் வெட்டுறான் கெவினை? கெவின் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த, பல்லர் சமூகத்தை சேர்ந்த கெவின். யாருடைய சகோதரி? சுர்ஜித்துடைய சகோதரி ஒரு மேல் சாதி, ஒரு ஆதிக்க சாதி. என்ன சாதியெல்லாம் கேட்காதீங்க, தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். அந்த சாதியை சேர்ந்தவளை
அவன் விரும்புகிறான், காதலிக்கிறான், மணமுடிக்க போகிறான். இந்த கோபம் தான் யாருக்கு? அந்த சகோதரியினுடைய தம்பி சுர்ஜித்துக்கு. இப்போ அவனு ஜெயிலில் இருக்கிறான், அவங்க அப்பாவுக்கும் போலீஸ் வேலை போச்சு, அவங்க அம்மாவுக்கும் போச்சு. இதே அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சாராத கெவினுக்கு பதிலாக ஒரு மேல் சாதி அவன் அவளை விரும்பியிருந்தான்னா இந்த கொலையே நடக்குமா? ஒரு ஒரு மேல் சாதி, நான் சாதியெல்லாம் பிரிச்செல்லாம் சொல்ல, ஒடுக்கப்படாத மேல் சாதி ஆதிக்க சாதி அவன் சகோதரியை கல்யாணம் விருப்பம் போல கட்டி கொடுத்துருப்பான். அப்போ இவனை எது தடுக்குது? அந்த சாதி தான் தடுக்குது. இந்த சாதியை ஒழிக்கணுமா இல்லையா? இதுக்கு தான் பெரியாரும் அம்பேத்கரும் 2 சிறுநீரகங்களும் பழுதடை மூத்திரச்சட்டியோட ஊரூரா அலைஞ்ச அந்த கிழவருடைய உழைப்பு நாசமா போச்சு. அந்த கிழமை என்ன முதலமைச்சர் வேணும்னு கேட்டாரா? இல்ல. எல்லாரும் முதலமைச்சர் நாற்காலி வீட்டுக்கே வந்தது, எட்டி ஓச்சார் போடா. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அத்தனை சென்னை ராஜதானிக்கான முதலமைச்சர் நாற்காலி, ஆளுநர் நாற்காலி எல்லாம் எங்க வந்தது? ஈரோட்டு கிட்ட வந்தது. அந்த ஈரோட்டு கிழவனுக்கு தேடி வந்தது, நீதி கட்சி தேடி வந்தது. என்ன சொன்னாரு? என் சாதி தமிழ் சாதி அழிதாண்டா, முதுகுளத்தூர் கலவரம் கிளம்பி போனார். டேய் கலவரம் நிக்கணும்டா, என் கருப்பு சட்டை தொண்டை பூரா ஒடுக்கப்பட்டவனுக்கு ஆதரவா களத்துக்கு வருவான்டான்னாரு. நின்று போச்சு கலவரம். இப்படிலாம் தலைவன் உலகத்துல. அது கூட இப்ப என்ன சொல்றான், அந்த கோபால்சாமி நாய்க்கிற ஜமீன்தாரு அவரு நாய்க்கிற, அதனால அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. கிழிச்சா கோபாலசாமி நாயக்கர், கத்திரிக்காய் நாயக். பெரியார போய் சாதிக்குள்ள எவனாவது ஒடுக்குறான்னா பழைய செருப்பு பிஞ்சு போயிடும். பழைய செருப்பு பிஞ்சு போயிடும். கோவை ராமகிருஷ்ணன் நாயுடு தான். அவன் அந்த நாயுடு செஞ்ச தியாகத்துல பாதி சதவீதம் கூட செய்யாத போல 1000 கோடி 2000 கோடி சம்பாரிச்சு வச்சிருக்கான். கோவை ராமகிருஷ்ணன் ராணுவ வண்டியை அடிச்சான். ஈழ பிரச்சனை கொழுந்து விட்டு எரிக்கிற பொழுது என்னுடைய தமிழ் சாதியை கொள்றதுக்கு தாண்டா இந்த ராணுவ வாகனத்துல துப்பாக்கி போதுறான்னு ராணுவம் என்ன பண்ணுவான்? புடிச்சு சுட்டுருவான். ராணுவ பஞ்சாயத்துல பேசுவான். என்னமா பண்ணுவான்? ராணுவ வண்டி திருப்பி அடிச்சு என்ன பண்ணுவான்? 7 மணிக்கு விடுவான். அதுதான் அவனுக்கு தெரிஞ்ச சண்டை. பஞ்சாயத்துல பேசிருக்க மாட்டான். கோர்ட்டு போலீஸு வாயுதா வக்க 7 மணிக்கு விட்டுருவான். அடிச்சானா இல்லையா? அப்ப நீங்க இதெல்லாம் சொல்லும் போது திமுகவுடைய ஆட்சி காலத்துல ஆணவ கொலை திமுக அண்ணா திமுக 2 கட்சியும் தான் சொல்றேன் நான். ஏதோ திமுக நல்ல கட்சி, அண்ணா திமுக அதை 2 இதே தான். 2மே ஆதிக்க சாதிகளுடைய அடைக்கலமாகிற இடம் தான் அண்ணா திமுக திமுக. ஆதிக்க ஜாதி அரசியல் தான் பண்றாங்க. 2 பேருமே ஜாதி அரசியல் பண்றாங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், திருநெல்வேலியில ஒரு தேவேந்திர குல வேளாளர் மாவட்ட செயலர் போடுவீங்களா? இங்க தர்மபுரி கிருஷ்ணகிரியில ஒரு ஆதி குடி நம்ம ஏர்போர்ட் மூர்த்தி சொந்தக்கார ஒரு பறையர் அங்க மாவட்ட செயலர் போடுவீங்களா? கொங்குபேட்டுல அருந்ததியர் இருக்கான், மத்திய அமைச்சர் தானே முருகன். முருகன் சொந்தக்காரன் ஒருத்தர் மாவட்ட செயலர் போடுங்களேன். அதிமுகவுக்கு ஓட்டு போட அவ்வளவு பேர் யாரு? அருந்ததியர் மக்கள் தான். எம்ஜிஆர் கடவுளா கும்பிடுறான். அவனை ஒரு மாவட்ட செயலர் போடுங்களேன். ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்போ இங்க கவுண்டரை போட்டா தான் ஓட்டு போடுவான், அங்க தேவரை போட்டா தான் இங்க வன்னியரை அப்போ இந்த பக்கம் கல்லறை போட்டா தான். அப்போ இந்த 2 திமுகவும் அதிமுகவும் உங்களுடைய சுயரூபம் என்ன? ஈரோட்டு கிழவனுடைய மூத்திர செட்டிக்கு நீங்களா அதுல போட்டு முக்கணும்டா உங்களையெல்லாம். 95 வயது வரை சாதி ஒழிப்புக்காக இது போராடிய பிறகு ராஜாஜி கொண்டு போய் பெல்லாரி ஜெயில அடைக்கிறார். எதுக்கு? சாவிடானு. அடக்க முடியாத குற்றவாளிகளை அடைத்து வைப்பதற்காக ஆங்கிலேய சுண்ணாம்பு கல்லையே கட்டி வச்சிருக்கான். என்ன ஆகும்? தோளெல்லாம் பொக்களை வந்துருமா? 2 லட்சம் ரூபா வரி கட்டுற குடும்பத்தை சேர்ந்தவன் தான் இந்த வெங்கட சுப்ப நாயக்கருடைய குடும்பம். அந்த வெள்ளக்கார காலத்துல 2 லட்சம் வரி கட்டக்கூடிய, இன்கம் டேக்ஸ் கட்டக்கூடிய, வருமான வரி கட்டக்கூடிய குடும்பத்திலிருந்து ஒருவன் எங்க போய் கிடக்கிறான்? சாதி ஒழிப்புக்காக கர்நாடகா பெல்லாரி ஜெயில ராஜாஜிட்டு போய் நிருபர்லாம் சொல்றான். ஐயோ பாவம் ஐயா, அந்த பெரிய மனுஷன் இந்த இனத்துக்காக உழைக்கிறான்.
எந்த விதமான பதவி எதுவும் வேண்டாம்னு சொல்றா. அப்பதான் ராஜாஜி சொன்னார், சாதி ஏன் வேண்டாங்கிறார். பதவி வேண்டாம், பட்டா வேண்டாம், முதலமைச்சர் சாதி வேண்டான்னு ஏன் சொல்றாரு? அதனால அவர் குழுன்னு வச்சிருக்கேன். நக்கலா யார் சொன்னது? ராஜாஜி சொல்றார். இப்படியெல்லாம் உழைத்த இயக்கத்தினுடைய பிதா மகன் உடைய வாரிசுகள் என்ன பண்றான்? சாதியை தூக்கி பிடிச்சிருக்கான். அதுதான் ஆணவ கொலை எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதை ஒழிப்பதற்கு எவங்கிட்டையும் திட்டம் இல்லை. புதுசா வந்தவங்கிட்டையும் திட்டம் இல்லை, பழசா வந்தவங்கிட்டையும் திட்டம் இல்லை, எவங்கிட்டையும் திட்டம் இல்லை. அதை பத்தி பேசவே பயப்படலாம். பெரியாருடைய கொள்கையை பேசுவதற்கு பயந்த காரணத்தினாலதான் நம்ம ஏர்போர்ட் மூர்த்தியே பெரியாரை கிழிச்சு தொங்க விடுவார். பெரியாரை சிறியார்னு சொல்லுவார். சீமா கூட சேர்ந்துட்டு தெருவா பெரியாரை விமர்சனம் பண்ணார். பெரியாரை திமுகவோடு அதிமுகவோடு பொருத்தி பார்க்கக்கூடியது, அம்பேத்கரோடு பொருத்தி பார்க்கணும். வடக்க ஊதா சட்டை, தெற்க கருப்பு சட்டை. பெரியாரை பேசுகிறவர்கள்லாம் பெரியாரை ஒழித்து விட முடியாது. பல பேர் பெரியாரை கொளுத்திருக்காங்க. பெரியாரு என்கின்ற அந்த வார்த்தைக்கு 2000 வோல்டேஜ் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய நீங்க டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. அதனால நீங்களெல்லாம் பாராட்டுவீங்கன்னா அந்த கிழமை ஊர் ஊரா சட்டி தூக்கிட்டு உலகம் பூரா சுத்தி வந்தார். இல்லை, இப்போ இந்த சாதி தான் இன்னைக்கு தலையாய பிரச்சனையா இருக்கு. இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விடுதலை கிடைக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களை விடுதலை அடைவதற்கான ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்ட திட்டம் இல்லை. திருமாவளவன் வருவதற்கு முன்பு 1500 லெட்டர் பேட் கட்சி வச்சிருந்தான். எந்த சாதி போனாலும் தலித்துன்னு லெட்டர் பேட் கொடுத்துருவான். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், ஒரு பத்திரிகை நடத்தினார். எந்த ஜாதி போய் அவர்கிட்ட சில்லறையை கொடுத்தா அவர் பெரிய ஃபெடரேஷன் டெல்லியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சிருந்தார். பணத்தை கொடுத்தீங்கன்னா மத்திய அரசு வேலையை வாங்கி கொடுத்துருவார். யாருக்கு? எந்த சாதியாக இருந்தாலும். எஸ்டி கோட்டால எனக்கு தெரியும், இறந்துட்டார் அவர். இறந்த பிறகு அந்த அவர் பல முறை இதை நான் வாக்குவாதம் பண்ணியிருக்கேன். தவறுன்னு. யோ, நீ தவறுங்கிற என்கிட்ட வந்து உழுகிறாயா? என்கிட்ட வந்து உழுகிறாங்குவார். இப்படி ஒரு ஆளுல நாடு பூரா நிறைஞ்சிருக்கான். எந்த சாதி போய் கேட்டால் லெட்டர் பேடில் இவர் ஒடுக்கப்பட்டவன். நீங்கள் என்ன வியோ என்ன கேட்பான்? உன் சாதி சங்கத்தை எழுதிட்டு வாயாங்குவான். உன் ஜாதி சங்கத்திலேருந்து உன் ஜாதி தலைவன்றது இந்த சாதின்னு லெட்டர் வாங்கிட்டு வா, நான் உனக்கு சாதி. அதுதான் அவனுடைய அளவுகோல். அப்போ உண்மையான அம்பேத்கரிஸ்டுகளாக இருந்தால் வரவன் தெருவில் போகிற மேல் சாதிக்கெல்லாம் நீங்கள் தலித்துன்னு லெட்டர் பேட் எழுதி கொடுப்பானா? அப்போ அரசியல் தெரியல, அரசியல் அறியாமை. இப்போ அந்த மக்கள் இன்னும் சேரியிலேயே கொளுத்தப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதனால தான் திருமாவளவனும் ஏர்போர்ட் மூர்த்தியும் முரண்பாடாக மாறாமல் நீங்கள் அந்த மக்களுக்கான காவலன். இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி இருக்காருன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் பாதிக்கப்படுற காலநிலை போய் நிற்கிறார். வாடா, யாரா வர்றது என் சாதிய? இப்போ அதே போல் திருமாவளவன் இளைய பெருமாளுக்கு பிறகு அவர் ஒரு தலைவராக வந்திருக்கு. இவர்களுக்குள்ள முரண்பாடு கூடாது என்பதுதான் நம்முடைய. ஆமாம், இளைய பெருமாளுக்கு அப்புறம் ஒரு தலித்துக்கு ஒரு லீடர் இருக்காருன்னா அது திருமாவளவன். திருமாவளவனை பொறுத்த மட்டிலும் கெட்டிக்காரன் மட்டும் இல்லை, நல்ல பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர், நல்ல செயலாக்கம் பண்ணக்கூடியவர். ஆனால் அது தன்னுடைய ஜாதிக்கே அது பாதிக்குது. அதைத்தான் அவர் புட்டு வச்சார். ஏர்போர்ட்டு மூர்த்தியை கூட சேர்த்து வச்சு 2 பேரும் ஒன்றா தான் இருந்தாங்க ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் ஏதோ கருத்து வேறில் வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தால் சரி, நீ அந்த ஜாதிக்கு தான் பாடுபடுற, நான் அந்த ஜாதிக்கு தான் பாடுபடுறேன்னு இருக்கலாம். ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி செஞ்ச ஒரு தவறு என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் அந்த ஆர்எஸ்எஸ் அந்த இயக்கத்தோட அவருக்கு தொடர்பு இருக்குன்னு அந்த காரணத்தினால தான் திருமா அவர் மீது மிகுந்த சினம் கொண்டார். யாரை எந்த சனாதானத்தை நம்ம ஒழிக்கணும்னு பாடுபட்டுக்கிட்டு இருக்கோமோ அந்த சனாதானத்தை நம்ம ஜாதியை சேர்ந்த ஒருத்தன் தூக்கி பிடிக்கிறானேங்கிற அந்த கோபம் தான். பட் அது 2 பேரும் உட்காந்து பேசியிருக்கலாம். கொஞ்ச நாள் ஆயிருந்தால் நானே 2 பேர்த்தையும் உட்காந்து பேச வச்சுருப்பேன். அது என்னவோ கடவுள் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. பட் என்றாலும் சீக்கிரம் வந்துடுவார். ஏர்போர்ட் மூர்த்தி எனக்கு நம்பிக்கை இருக்குது, சீக்கிரமாக வெளியில் வந்துடுவார். வந்த பின்னாடி 2 பேரையும் உட்காத்தி வச்சு சமாதானம் பண்ணி
ரெண்டு பேர்த்தையும் அவங்கவங்க இயக்கங்கள் தனியாக வேணாலும் நடத்தும். இல்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் சமாதானம் ஆவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் தலையிட்டா அது நடக்கும்டா. எனக்குன்னு ஒரு மரியாதை. 2 பேருக்கும் பொது கொள்கை தானே. தலித்துக்களுக்கான அரசியல் அதிகாரம் வர வேண்டும் என்பதா 2 பேருக்கும் கொள்கை. அப்போ அதில் என்ன முரண்பாடு? திருமாவளவனுக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் சண்டை கிடையாது. கருத்துக்களுக்கு தான் சண்டை, கொள்கைகளுக்கு தான் சண்டை. நீ ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிற, அதுதான் ஒரு திருமாவளவன் சொல்லுகிற குற்றச்சாட்டு. ஏர்போர்ட் மூர்த்தி ஏன்னா சனாதனத்தை தூக்கி பிடிப்பதே ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான். சாதியை அழிந்து போகாமல் பாதுகாப்பதும் அவாள் இவாள் கூட்டம் தான். அப்போ இதை கைவிட்டா 2 பேருக்கும் தனிப்பட்ட கருத்து வேறுபாடு, கொள்கை ரீதியான வேறுபாடு தான். கொள்கையோடு தானே சண்டை, கருத்துக்களோடு தானே சண்டை, ஆட்களோடு சண்டை இல்லை. இப்ப இன்னொரு கேள்வியும் எழும்புது. இப்ப வந்து இவரு கைது செஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்க வழக்கறிஞர்கள் போய் வழக்கு தொடர்ந்தாங்க இல்லையா? என்ன சொல்லுங்களா, இது சீமான் அவர்கள் வந்து தூண்டி விட்டு அதாவது சீமான் அவர்கள் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது வந்து தூண்டிவிட்டு திருமாவளவனை பத்தி தவறாக பேச வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு கருத்துமே வந்து இருக்கு. இந்த கருத்து நீங்க எப்படி பாருங்க? அதெல்லாம் தப்பு. ஏர்போர்ட் மூர்த்திக்குன்னு அரசியலே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஏர்போர்ட் மூர்த்தி தலித் அரசியலை தெளிவாக பேசக்கூடிய நபர். இப்போ நான் ஈரோடு இடைத்தேர்தல் போய் நின்னேன், சீமானை எதிர்த்து தான் நின்னேன். அங்கே சீமானை ஆதரித்து அவர் பிரச்சாரம் பண்ணார். சீமானை ஆதரித்து தான் அவர் பிரச்சாரம் பண்ணார். அதுக்காக எனக்கு எதிரின்னு அவரை பார்க்க முடியுமா? அவர் நாம் தமிழர் கூட்டத்தில் இருக்கும்போது நான் சொன்னேன், என்னென்னா எங்கே இருக்கேன், நான் வர்றேன்னு. நான் ஈரோடு இருக்கேனார், நான் வர்றேன். ஐயோ என்னை சுற்றி தம்பிகள்லாம் இருக்கான், நீ வர வேண்டாம் அப்படின்னாப்புல. அதனால் நீங்கள் ஏர்போர்ட் மூர்த்தி ஒரு தலித்துக்கான அடையாளம். இப்போ தலித்து தலைவர்கள் தான் சரியான ஒரு அமைப்பு ரீதியாக திரட்டக்கூடிய சக்திகள் இன்னைக்கு தலித்துக்களுக்கு தான் அடிப்படையாக இருக்குது. ஒன்று ஆதிகுடி பறையர்களுக்கு அமைப்பும் அரசியலும் தேவை. இந்த பக்கம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு அரசியல் அறிவும் தேவை. அடுத்து அருந்ததியர் சமூகத்துக்கு. நீங்கள் பழனி பாபா உயிரோடு இருக்கும்போது அவர் ஏன் ஆர்எஸ்எஸ்ஸால் கொல்லப்பட்டாருன்னு நீங்கள் வரலாறை தேடி பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் வேணும். யாருக்கு? அருந்ததியருக்கு, தேவேந்திர குல வேளாளர், பறையர், நாவிதர், கொயவர், சிறுபான்மை முஸ்லீம். இவங்க அரசியல் அதிகாரமே இல்லை. அரசியல் அதிகாரம் போகிறான், இவன் ஓட்டு போகிறான், வேற அதிகாரத்துக்கு போயிடுறான். அப்போ இவர்களுக்கான அரசியல் வேணும், இவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு இவர்களை நகர்த்தணும். இதை ஒரு கூட்டணி ஒன்று போடுவோம், நீங்கள் யாருக்கும் ஓட்டு போடாதீங்க. இப்படி ஒடுக்கப்பட்டோர் கூட்டணி, ஒடுக்கப்பட்டோர் அரசியல் அதிகார கூட்டணின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. அதுக்கு பிறகுதான் அவர் கொல்லப்படுகிறார். ஏன்? இவன் அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா ராமதாஸுடைய பாலிசி என்னன்னா எஸ்சி பிசி மைனாரிட்டி. இதுதான் யூபியில் முலாயம் சிங் அதிகாரத்துக்கு வந்தார், முதலமைச்சர் ஆனார். எஸ்சி பிசி மைனாரிட்டி ராமதாஸுடைய கோஷமும் பாஜகவில் சேருகிறவரை அதுதான் இருந்தது. 98 பிஜேபியில் போய் சேர்ந்தார்ல ஒரு கூட்டணி, அது வரைக்கும் எஸ்சி தாழ்த்தப்பட்ட மக்கள், வடக்க ஆதிகுடி பறையர், தெற்கே பள்ளர், மேற்கே அருந்ததியர். இதை 3 சேர்த்தணும். ராமதாஸ் சரியான திட்டம். அவரை கொள்ளையடிக்க டெல்லிக்கு கூட்டிட்டு போய் கூடிகளை காண்பித்ததே வாழப்பாடி தான். அவருடைய அரசியல் அத்தியாயத்தை முடித்து வச்சதே வாழப்பாடி தான். வாழப்பாடி ராமதாஸ் சந்திக்கலினா இன்னைக்கு ராமதாஸ் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தி, முலாயம் சிங்காய் போல ஒரு பெரிய சக்தி. எஸ்சி பிசி வன்னியர் தேவர் நாடார் எல்லாம் பிசி, எல்லாம் மைனாரிட்டி முஸ்லீம் கிறித்துவர். இந்த கூட்டணி சேர்ந்தா திமுக அதிமுக காலி பண்ணிடலாம். இதைத்தான் பழனி பாபா உருவாக்கினார், ராமதாஸ் சிந்தித்தார். ஒரு ஸ்டேஜோடு எல்லாம் மாறி போச்சு. புட்டிகளும் கோடிகளும் குவிந்த பிறகு கொள்கையெல்லாம் போச்சு. அப்போ இன்னைக்கு அடிப்படையாக யாருக்கு அரசியல் தேவை? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கான அரசியல் தேவை. அந்த அரசியலை திருமாவளவன் பண்ணுறாரு, ஏர்போர்ட் மூர்த்தி பண்ணுறாரு. இவர்களுக்குள்ள முரண்பாடு என்பது ஒரு முற்போக்காளர்களுக்கு, தலித்தை அமைப்புகளை நேசிக்கிறவர்களுக்கு ஒரு வருத்தமாக தான் இருக்குது.